தாய்மார்களே, சகோதரர்களே, இதற்கு முன் கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதியன்று நேதாஜியின் ஜனன தின விழாவை முன்னிட்டு தல்லாகுளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உங்கள் முன்னால் பேசினேன். அதிலிருந்து 5 மாத காலமாக ஆகிவிட்டது. இந்த 5 மாத காலத்துக்குள்ளாக ஏற்பட்டுள்ள அரசியல் மாறுதல், உள்நாட்டு கொந்தளிப்புகள், இதில் இந்தியாவின் நிலை, காமன்வெல்த் உறவு, அதில் உறவு கொண்டதன் மூலம் நம் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள துர்ப்பாகிய நிலை, கடைசியான சீன யுத்தம், சீன யுத்தத்தின் முடிவு, இவை போன்ற பல சம்பவங்கள் வரிசையாக நிகழ்ந்துவிட்டன. இதற்கிடையே ஆங்காங்கு நடப்பது ஒன்று, பத்திரிகைகளில் வருவது ஒன்றுமாக இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக உலகின் பல பாகங்களிலிருந்து யுத்த கொந்தளிப்பு தற்போது நமது எல்லைப்புற மாகாணமான அஸ்ஸாம் மாகாண எல்லைக்கு பெரும் சவாலை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன, நமது கடமை என்ன என்பதை பற்றி சர்ச்சை எழுந்திருக்கிறது. 2வது உலக மகா யுத்தம் முடிவடைந்ததன் மர்மமும், அதையொட்டி இடைக்காலத்தில் மற்றொரு யுத்தம் வருமா வராதா என்ற சர்ச்சையிலிருந்து மற்றொரு யுத்தம் நிச்சயமாக வரப்போகிறது என்றும், ஆனால் யுத்தம் நடைபெறப்போகும் இடம்தான் இன்னும் நிச்சயமாக தெரியவில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றது உலக சூழ்நிலை. இத்தகைய சூழ்நிலையில் நமது கடமை என்ன என்ற வினாக்கள் எழுந்திருக்கின்றன. மதுரை வாசிகளான நாம் அரசியலுக்கு பழமை பெற்றவர்களாக இருந்து வந்திருக்கின்றோம். இன்றைய நிலையில் ஆட்சி பொறுப்பை காங்கிரஸ் வகித்து வருகின்றது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைய நிலையில் இந்நாட்டு மக்கள் எல்லோருக்குமே தற்போதைய காங்கிரசின் போக்கு என்ன, அதன் கொள்கை என்ன, அதிலுள்ள முக்கியஸ்தர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் செய்யும் காரியங்கள் என்ன, காங்கிரஸ்காரன்லாம் யார், உண்மையான காங்கிரஸ்காரனின் கொள்கை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற தற்போதைய காங்கிரசின் தன்மை என்ன என்பதை பற்றி அடியனுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை தெரிவிப்பதற்கு முன்னதாக காங்கிரஸ் மகாசபையானது எப்போது, எந்த சூழ்நிலையில், யாரால், எதற்காக இந்நாட்டில் உண்டாக்கப்பட்டது என்பதன் பூர்வ சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது. காங்கிரஸ் என்பது ஒரு ட்ரேட் மார்க்காக, கூட்டுறவு இயக்கமாக, அதிகார ரீதியாக கோஆபரேட்டிவ் பாங்காக இன்றைய நிலையில் இருப்பதன் காங்கிரஸா, அல்லது உண்மையாக காங்கிரஸ் என்றால் என்ன என்பது விளக்கமாக வேண்டிய விஷயமாகும். காங்கிரஸை பற்றி தெரிந்து கொள்வதற்கு காங்கிரசின் ஆரம்ப காலத்திற்கும் இன்றைய நிலைக்கும் இடையே நிகழ்ந்துள்ள பல சம்பவங்களை, அதாவது ஒத்துழையாமை போராட்டம், நாகபுரியில் நடைபெற்ற கொடி போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், மத்திய மந்திரி சபையில் பதவியேற்பு, யுத்தகால ஆரம்பம், யுத்தகாலத்தில் ஏற்பட்ட தனிநபர் சத்தியாகிரகம், பொதுப்பட்ட சத்தியாகிரகம், அதன் பின்னர் யுத்தம் முடிந்ததும் ஏற்பட்ட இடைக்கால சர்க்கார், இவை போன்ற சம்பவங்களையும் கடந்து காங்கிரஸ் ஸ்தாபிதமான 1885ஆம் வருஷத்திற்கும் அப்பால் சென்று பார்க்க வேண்டும். இந்தியாவில் அந்நியரான ஆங்கிலேயரின் ஆட்சியை தகர்த்தெறிய இந்நாட்டின் மக்கள் சக்தி ஒன்று கூடி நடத்திய முதலாவது சுதந்திர போராட்டமும், அதை ஆங்கிலேயர்கள் சிப்பாய் கழகம் என்று எழுதி வைத்திருப்பதையும் நாம் ஆராய வேண்டும். அன்றைய காலம் ஆங்கிலேயன் நாம் உலகை ஆள்வதற்காக பிறந்திருக்கின்றோம் என்ன என்ற எண்ணியிருந்த காலம். இயேசு கிறிஸ்துநாதர் இங்கிலாந்துக்காரர் ஆளுவதற்கென இந்தியாவை சிருஷ்டித்தார் என்று ஆங்கிலேயர்கள் கனவு கொண்டிருந்த காலம் அது. இந்தியர்கள் எந்தவிதமான ஆயுதங்களையும் வைத்து கொண்டிருக்க கூடாது என்று பறிமுதல் செய்த காலம். தனக்கு மண்டியிட்டு சலாம் செய்பவர்கள் யார் என்று பார்த்து அவர்கள் மாத்திரம் ஆயுதங்கள் வைத்திருக்கலாம் என்று லைசன்ஸ் முறையை புதிதாக புகுத்திய காலம். அத்தகைய காலத்தில் ஆங்கிலேயரின் சதி வேலையை கவிழ்க்க அந்நிய அரசாங்கத்தை தொலைப்பதற்காக எழுந்த மாபெரும் சக்தியை கொண்டு நடத்திய முதலாவது சுதந்திர யுத்தத்தையே ஆங்கிலேயர் சிப்பாய் கழகம் என்று சரித்திரங்களில் எழுதி வைத்தார். அந்த யுத்தமானது இந்தியாவின் பல பாகங்களிலும் முன்கூட்டியே திட்டமிட்டு ஏகாலத்தில் ஆரம்பித்து நடத்தப்பட்டதாகும். யுத்தம் துவங்க வேண்டும் என்பதற்கு அறிகுறியாக ரொட்டி துண்டையும் சிவப்பு நிறமுடைய காகித புஷ்பத்தையும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு அடையாளமாக அனுப்பி வைத்தனர். இவ்வாறு அனுப்பப்பட்டதன் பொருள் என்னவென்றால், ஆங்கிலேயன் நாம் உண்ணும் ரொட்டியை பற்றி கொண்டு நம்மை ஆண்டு வருகின்றான், அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதாகும்.
இன்றைய காலத்தைப் போல் அன்றைய காலம் விளம்பர காலம் அல்ல. தேர்ந்தெடுத்த நபரை சந்தோஷமாக சிறை கூட்டத்திற்கு அனுப்பிவிட்டு பத்திரிகைகளில் விளம்பரம் செய்வதுடன் போராட்டம் முடிந்துவிட்டது என்று கருதும் காலம் அது அல்ல. முதலில் இந்திய மக்கள் நடத்திய இந்த பெரிய ஆயுத போராட்டத்திற்கு யுத்த தேவதையின் களப்பலிக்கு பாரத யுத்தத்தில் களப்பலியாக அரவானை பலி கொடுத்தது போல, அதாவது மகாபாரத யுத்தத்தில் களப்பலியானியாக அரவானை பலி கொடுத்தது போல் இந்த யுத்தத்திற்கு தன்னையே முதலாவது களப்பலியாக தத்தம் செய்த போராட்டத்தை ஆரம்பித்து வைத்த மராட்டிய வீரன் மங்களதேஷ் பாண்டேயின் புதைகுழியிலிருந்து ஆரம்பமாகின்றது நமது அரசியல். அந்த யுத்தத்தில்தான் ஆங்கிலேயனுக்கு நல்ல புத்தி வந்தது. ஆங்கிலேயன் கொண்டிருந்த எண்ணத்திலும் மாறுதல் ஏற்பட்டது. நாம் உலகை ஆளு வர்க்கம் என்று எண்ணிக்கொண்டிருந்த தவறு என்ற எண்ணம் உண்டாகும்படி செய்துவிட்டது. இந்நாட்டை நாம் ஆள்வது தவறு என்பதை இந்நாட்டிலுள்ள ஆண், பெண், வயோதிகர், சிறுவர் எல்லோரும் உணர்ந்துவிட்டனர். ஆகவே நாம் இனிமேல் இதற்கொரு தந்திரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது. ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு சிப்பாய் கழகம் என்ற சரித்திரத்தை காட்டிவிட்டு தன்னுடைய நாட்டினருக்கு மாத்திரம் அவர்கள் உண்மையான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதனால் நம்முடைய வேண்டும் என்பதற்காக முதலாவது இந்திய போராட்டத்தை நடந்தபடியே அந்த போரில் பங்கெடுத்து கொண்டு கைகால்களை இழந்து அங்கஹீனமான ஆங்கில தளபதிகளின் டைரி குறிப்புகளை ஆதாரமாக கொண்டு எழுதி வைத்தனர். ஆங்கிலேயன் முதலாவது சுதந்திரத்தை தானால அடிமை நாட்டிற்கு எழுதி வைப்பதில் ஒரு கலையையும் தன்னுடைய நாட்டினர் உண்மையை தெரிந்து கொண்டு அதனால் ஏற்பட்ட கஷ்டங்களை எதிர்காலத்தில் தவிர்த்து தங்களுடைய ஆட்சியை நாட்டில் வேறின்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதி வைக்கும் வேறொரு கலையையும் கையாண்டான். இதையே பிற்காலத்தில் இங்கிலாந்து கல்வி பயிலச் சென்ற இந்திய மாணவர்களில் ஒருவரான வீரரான சவர்கார் பார்த்து படித்து ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக எழுதி வைத்திருந்த குறிப்புகளை ஆதாரமாக கொண்டு ஆங்கிலேயர்களும் படித்த மாத்திரத்தில் தங்களுடைய பாஷையை பயின்ற அந்நிய நாட்டாருடன் ஆங்கில பாஷையில் இத்தகைய ஆவேசிய வெறியூட்டும் நடையில் எழுதக்கூடிய நிலையில் இருக்கின்றன என்று ஆச்சரியப்படும்படியாக எழுதி வைத்த சரித்திரமே முதலாவது இந்திய சுதந்திர போராட்ட சரித்திரமாகும். சாவர்கர் எழுதிய அந்த சரித்திரத்தின் ஒவ்வொரு வரிகளும் படித்த மாத்திரத்தில் எத்தகைய கோழைகளையும் எழுந்து போராட்டத்திற்கு தயாராகும்படி செய்யும் திறனுடையவை. இதை நன்கு தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர் அந்த புத்தகத்தை அச்சிடுபவர், படிப்பவர், படிக்க கேட்பவர் எல்லோரையும் சிறையில் அடைக்க வேண்டுமென சட்டமேற்றி அதன்படி செய்து வந்தார்கள். நமது துர்ப்பாக்கிய நிலை காரணமாக இந்திய மக்கள் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியவில்லை. வெற்றிக்கு பதில் தோல்வி உண்டானது. இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து ஆரம்பித்த போராட்டமானது சீக்கியர்கள் முஸ்லிம்களின் பேரில் கொண்ட அபிப்பிராய விரோதம் காரணமாக தக்க சமயத்தில் சீக்கிய படைகள் ஆங்கிலேயர் வசம் சேர்ந்து கொண்டதால் இந்திய சேனையில் பலத்த பிளவு ஏற்பட்டு இந்தியா தோற்று போனது. ஆனால் தான் தோற்றாலும் கூட ஆங்கிலேயனுக்கு நல்ல பாடம் ஒன்றை கற்பித்து விட்டது. ஆங்கிலேயர்கள் பீதி கொண்டு இந்தியர்கள் இந்நாட்டில் அந்நியர்கள் ஆட்சி முறையை ஒழிப்பதற்கு தளர்வித்து விட்டார்கள் என்ற எண்ணத்தை ஆங்கிலேயர்கள் நன்கு உணரும்படி செய்துவிட்டது முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம். ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள கைகாட்டி மரத்தின் கை இறங்கினால் ரயில் வரப்போகின்றது என்பதை அறிவிப்பது போல இந்திய மக்களின் ஏகோபித்த சக்தி ஒன்று அந்நியர்கள் தாங்கள் ஆளுவதை எதிர்த்து தகர்த்தெறிய வந்து கொண்டு இருக்கிறது என்பதை கங்கை நதியிலே வெள்ளையர்களின் பிரேதங்கள் தாராளமாக மிதக்கும்படி செய்த முதலாவது சுதந்திர போராட்டம் நிரூபித்து காட்டியது. திரண்டு தன்னை தாக்க வரும் இந்த சக்தியை தடை செய்ய ஆங்கிலேயன் என்ற தந்திரத்தை கையாண்டான். எந்த பாதையில் சென்று தன்னை காப்பாற்றி கொண்டதுடன் தன்னுடைய ஆட்சியையும் இந்நாட்டில் நினைக்கும்படி செய்தான். அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் கபடஸ்தர்கள், காலத்துக்கு தக்கவாறு ஏமாற்றி நடித்து காரியங்களை சாதித்துக் கொள்வதில் வல்லவர்கள். இதற்கு உதாரணம் இரண்டாவது உலக யுத்தம் நடைபெற்ற சமயத்தில் கிழக்காசியாவிலிருந்து நேதாஜி அவர்கள் இந்திய சுதந்திர சைனியத்துடன் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய காலத்தில் வீர கவர்க்கமடைந்த தியாகிகளுக்கென சிங்கப்பூரில் ஞாபக ஸ்தூபி ஒன்றை அரும் பிரயாசையுடன் அமைத்ததையும்
அப்போதைய பிரிட்டிஷ் தளபதியும் பிற்காலத்தில் இந்திய வைஸ்ராயுமான மவுண்ட் பேட்டன் என்னும் ஆங்கிலேயன் தன் பீரங்கி படையை கொண்டு உடைத்தெறிந்ததையும் பின்னர் டில்லிக்கு வந்து நான் இந்தியாவின் தொண்டனாக இந்தியாவின் சேமத்தை நாடி தொண்டு செய்யப் போகிறேன் என்று வேதாந்தம் பேசியதும் நமது பாரத பிரதமர் பண்டித நேருஜிக்கு அந்த மவுண்ட் பேட்டனுடன் ஒரே காரில் டில்லி நகர வீதிகளில் பவனி வந்து மவுண்ட் பேட்டனுக்கு ஜே என்று கோஷமிட்டதையும் நாம் சமீப காலத்தில் நேரடியாக பார்த்திருக்கிறோம். இரண்டாவது யுத்த முடிவின் போது ஆங்கிலேயர் இந்தியர்களை ஏமாற்றுவதற்கென இந்தியாவின் நன்மையில் அக்கறை கொள்ளாத ஒரு நபரை இந்தியாவின் அபிலாஷைகளில் சிரத்தை கொள்பவனாக நடிக்கும்படி ஆங்கிலேயர்கள் மவுண்ட் பேட்டனை எப்படி சிருஷ்டித்தார்களோ அதுபோலவே முதலாவது சுதந்திர போராட்டம் முடிவடைந்த காலத்திலும் உண்மையில் ஆங்கிலேயர்களுக்கு சத்தியமான அளவு சாதகம் செய்ய வேண்டுமென்றும் வெளிக்குத்தான் இந்தியாவின் சுதந்திர விஷயத்தில் தன்னுடைய நாட்டருடைய வெறுப்பையும் துவேஷத்தையும் கூட பொருட்படுத்தாமல் சேவை செய்வது போல நடிப்பதற்கு ஒரு நபரை ஆங்கிலேயர்கள் சிருஷ்டித்தார்கள். அந்த அபூர்வ சிருஷ்டிதான் காங்கிரஸ் மகாசபை ஆரம்பத்தில் ஸ்தாபிதமாவதற்கு மூல காரணமாக இருந்த ஹியூம் என்பவன்.